தற்போது நம்முடைய அதிமுக செய்தி தொடர்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு வைகை செல்வன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு வைகை செல்வன். வணக்கம். இப்ப ஈரோடு கிழக்கு உங்களுக்கு திருப்பு முனையா இருக்கும். குறிப்பா திண்டுக்கல் எப்படி திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு திருப்பு முனையோ, ஈரோடு அதே மாதிரி மதுரை கிழக்கு மருங்காபுரி எப்படி செல்வி ஜெயலலிதாவுக்கு திருப்பு முனையோ, அதே மாதிரி ஈரோடு கிழக்கு திரு எடப்பாடி பழனிசாமிக்கு திருப்பு முனையா இருக்கும் அப்படின்னு தொடர்ந்து சொன்னீங்க. இப்ப அந்த திருப்பு முனை வெளிப்படலையே எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஆட்சியில இருக்கிறவர்கள் அதிகார துஷ்பிரயோகத்தை அப்படி என்றுதான் நீங்கள் கருதி கொள்ள வேண்டும். ஏற்கனவே இடைத்தேர்தலில் மூலம்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் புத்தெழுச்சி பெற்றிருக்கிறது. அதாவது முதலில் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு திண்டுக்கல் நாடாளுமன்றத்தில், அதற்கு பிறகு 13 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த திமுக, அப்போது ஏற்பட்ட இடைத்தேர்தல் களம் மருங்காபுரி மதுரை கிழக்கு, அது புரட்சி தலைவர் அம்மாவுக்கு ஒரு எழுச்சி. அதற்கு பிறகு 18 சட்டமன்ற உறுப்பினருக்கான இடைத்தேர்தல் நடந்தது எடப்பாடியார் இருக்கிற போது. குறிப்பாக விக்கிரவாண்டி நாங்குநேரில் கூட இடைத்தேர்தல் வந்தது. அப்போது அவர் வெற்றிதாரை பெற்றார். இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி இந்தியாவினுடைய தேர்தலில் கருப்பு நாடு என்று கருதப்பட்டதோ திருமங்கலம் தேர்தலை, அதை போல இன்னொரு கருப்பு நாடை ஏற்படுத்திவிட்டது. வாக்காளர்களை ஒரு இடத்தில் கொண்டு போய் அடைத்து வைத்து வலுக்கட்டாயமாக காலை முதல் இரவு வரை தங்க வைத்து அவர்களை தினமும் வருகை பதிவு, அதாவது அட்டெண்டன்ஸ் எடுத்து இப்படி தொடர்ந்து வாக்காளர்கள் 15-20 தினங்களாக கண்காணிக்கப்படுகிற ஒரு புதிய தேர்தல் அணுகுமுறையை திமுக ஏற்படுத்தியது. ஒரு இந்திய தேர்தலில் ஒரு கருப்பு நாளாகவும் ஒரு ஜனநாயகத்தின் குரல் வழியை நசுக்கியதாகவும் நாங்கள் பார்க்கிறோம். அப்படியான ஒரு விஷயத்தை நீங்க முன்வைக்கிறீங்க. தொடர்ந்து நம்ம பேசலாம். தற்போது முன்னாள் அமைச்சர் திரு கே.வி. ராமலிங்கம் செய்தியாளர்களிடம் பேசி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அதிமுக பீனிக்ஸ் பறவை போல சாம்பலான கூட சாம்பல்ல வீட்டில் இருந்த ஒரே அதிமுக. ஓபிஎஸ் இல்லாதனாலதான் அதிமுக தோத்துக்குன்னு சொல்லி புகழேந்தி சொன்னாரு. பிடிஎம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பிடிஎம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. முன்னாள் அமைச்சர் திரு கே.வி. ராமலிங்கம் வாக்கு எண்ணும் மையத்தில் இருந்து வெளியே வந்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அந்த காட்சிகளை பார்த்தோம். விவரங்களை பின்னர் பார்க்கலாம். தற்போது நம்முடைய திரு வைகை செல்வன் இணைப்பில் இருக்கிறார். திரு வைகை செல்வன், நீங்க இந்த மக்களை அடைத்து வைத்து இந்த வெற்றியை பெற்றிருக்கிறார்கள், முறைகேடு அப்படின்னு சொன்னாலும் அந்த வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது ஏறக்குறைய 66,500 அப்படிங்கிற ஒரு பெரிய வித்தியாசமா இருக்குது இல்ல? இந்த வித்தியாசத்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? ஒட்டுமொத்தமா அங்க முறைகேடு இல்ல பணத்தையோ பரிசு பொருளையோ கொடுத்துதான் இப்படியான வித்தியாசத்தை பெற முடியுமா? இது மக்கள் தீர்ப்பை இன்னும் கேள்விக்குள்ளாக்குற மாதிரி இல்லையா? இல்லங்க, மக்களுடைய தீர்ப்பை கேள்விக்குரிய ஆக்கிட்டாங்க. நீங்க இத போய் இதுல மாற்று கருத்தே இல்லை. நீங்கள் என்னென்ன பரிசு பொருட்கள், கொலுசு, குத்து விளக்கு, வாக்கு, ஒவ்வொரு நாளும் 1.5 கிலோ சிக்கன், 1 கிலோ மட்டன், இப்படி பட்டியல் 20க்கும் மேற்பட்ட பட்டியல்கள் நீளம். அரிசி சிப்பம், ஒரு மூட்டை அரிசி, இப்படி எண்ணற்ற பரிசுகளை வழங்கி வாக்காளர்களுக்கு தினமும் பணம் வழங்கி அதற்கு பிறகு இறுதியாக பணமும் கொடுத்து இது போன்ற பல்வேறு யுக்திகளை கடைபிடித்தார்கள். அதை கடைபிடித்ததன் காரணமாக கிடைத்திருக்கிற வெற்றி தான், வாங்கப்பட்ட வெற்றி. அதாவது ஜனநாயகத்தின் இறுதி எஜமானர்கள் வாக்காளர்கள் என்று சொல்வார். அந்த இறுதி எஜமானர்களை வேலைக்காரராக மாற்றி இருக்கிறது இந்த தேர்தல். நன்றி திரு வைகை செல்வன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு.